நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025 நடைபெறுகின்ற 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 3 கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார். தேவர்களின் குரு, தேவர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக, நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்னத்தை குரு பார்க்காரா, அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்கான்னு தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. பேசிக்காகவே நம்மளுடைய நேயர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன, குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா, யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு. யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது. ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறார். இப்போ 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எல்லா நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே அன்புடன் வரவேற்போம், எதிர்பார்த்து காத்திருப்போம். சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோடு இருந்த மனிதனுடைய மனநிலையானது, அல்லது ராகுகேது பயிற்சினா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகும்னா, வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு. அதனால தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 முறை பயிற்சி ஆகிறார். 3 முறை பயிற்சி ஆகிறன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திரும்பியும் வக்ர நிலையில் என்ன பண்ணுவார், அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார். அது குரு வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு, திரும்ப கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு, திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு. ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார், அந்த ஒரு வருடத்திலேயே 3 முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் 18க்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது, யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன. குரு பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்போ 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக வராரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் 10ஆம் இடத்த அதிபதியாக குரு பகவான் வருகிறார். இப்போ 7 10க்குரியவர் 12ல் உட்கார்ந்தார். அப்போ 12ஆம் இடத்துல அவர் அமர்ந்ததுனால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் குரு பகவான் மூலமாக சில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தாக்கங்கள் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நண்பர்கள் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்களை நிறைய விஷயங்களில் லாக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக நம்பி செஞ்ச விஷயங்கள் இப்போ நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள்லாம் கடந்த காலங்களில் ஒரு வருட காலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதே போல் நிம்மதியை தூக்கம் இல்லைப்பா, தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஒரு வருஷம் உருண்டு பார்த்துட்டேன் புரண்டு பார்த்துட்டேன், தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நல்லா பர்ஃபெக்டாக பிளான் போட்டு போனாலும் அந்த பயணங்கள் என்ன இருக்கும், நிம்மதி இல்லாமல் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். ஸோ இது வந்து கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வு. ஸோ இந்த 2025 மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, நம்முடைய மிதுனராசினியர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து ஜென்ம குருவாக உள்ளே நுழைகிறார். இப்போ ஜென்ம குரு அப்படின்னா என்னென்னா, எதையுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத 2 விதமான சிந்தனைகளை உங்களுடைய மனதுக்குள் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குருவுக்கு உண்டு. ஆனால் என்னென்னா, நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியில் எதையுமே செஞ்சு முடிப்பீங்க. ஒரு பதட்டமும் ஒரு சிந்தனையும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை செய்து முடிப்பதற்கான காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு. இப்போ என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான துலாம் ராசியவே பார்க்க. அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக புத்திர பாக்கியம் கிடச்சிருமா, புத்திர பாக்கியங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் நம்முடைய மிதுனராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான அமைப்பு உண்டு. புத்திர பாக்கியம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் புத்திரம் பாக்கியத்தில் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து அதன் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்குது. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டெஸ்ட் பேபின்னு வந்துருச்சு. முன்னாடிலாம் டெஸ்ட் பேபி கிடையாது, ஆனால் இப்போ என்ன ஆகுது, டெஸ்ட் பேபி கொஞ்சம் அதிகமாக பிரபலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 2 தலைமுறைக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் 10 குழந்தைகள் இருக்கும். ஒரு சில வீட்டில் ஒரு 12 குழந்தைகள்லாம் இருந்த வீடுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 தலைமுறைக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பில் செயல்பாடுகள் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு மட்டுமே இருவர்னு சொல்லி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்தில் நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. காலதாமத திருமணம், அதே போல் திருமணம் முடித்த பிறகு இல்லை நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்குருவோம் அப்படிங்கிற செயல்பாடு, இதெல்லாம் நிறையா கொண்டு வந்து குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்குமான்னு கோயிலாக சுற்றுறது, ஆஸ்பத்திரியாக சுற்றக்கூடிய அமைப்பில் நம்மளை வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ அதனால் டெஸ்டி பேபிங்கிற ஒரு செயல்பாடை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான அன்புடன் உண்மையான இல்லற சந்தோஷத்துடன் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பவர்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறார் என்பது கிரக ரீதியான செயல்பாடுங்க. எழுதி வச்சுக்கோங்க.
நானும் என்னுடைய கணவரும் நானும் என்னுடைய மனைவி உண்மையாக இருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுத்துருவார் முழு நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படின்னா உறுதியாக நீங்கள் நம்புகிற தெய்வமும் நீங்கள் கும்பிடுற வழிபாடு முறைகளும் இந்த குரு பகவான் பார்வை மூலமாக அற்புதமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் வலிமையாக இருக்குது. இதில் உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் 100% குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவின் திறமை செயல்பாடுகள், ஒரு விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது, கவிதை எழுதுறது, கற்பனை திறனை வளர்த்துக்கொள்வது, கம்யூனிகேஷன் ஃபீல்டை செயல்படுத்துவது, கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய அறிவின் திறமை மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். பரிசு பொருட்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவனுடன் சந்தோஷமாக வெளி சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமனாருக்கும் மாமியாருக்கும் உள்ள அவங்க மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அல்லது நீங்கள் உங்களுடைய மாமியார் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க உண்மையாக தான் இருக்காங்கன்னா அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் அற்புதமாக வழங்க போகிறாரு. அப்போ குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த 5ஆம் பார்வைங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் உங்கள் ராசிலேயே உட்காந்து தன்னுடைய வீட்டை பார்க்குற. பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் மிதுன ராசியில் கருத்து வேறுபாடுனால நீ வேறு நான் வேறு பிரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப அந்யூன்யமாக இருந்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சின்ன விஷயத்துக்காண்டி பிரிஞ்சு போனவங்கெல்லாம் கட்டாமல் என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்கள் ராசியிலே அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான கும்பத்தை பார்ப்பது மூலமாக குலதெய்வ வழிபாடு அற்புதமாக கிடைக்க போகுது. குலதெய்வத்து மூலமாக ஒரு அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வில்லங்க பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கே சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார். அல்லது உங்களுடைய சொத்து உங்களுடைய குழந்தைக்கு போய் சேரும். தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தங்கிறது உங்களுக்கும் உண்டு, உங்கள் அப்பா சொத்து உங்கள் மகனுக்கு உண்டு. அப்படிங்கிற மாதிரி உறுதியாக அந்த ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது. வெளிநாடுகளுக்கு போவதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ நீங்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை குரு பகவான் உணர்த்துகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுகிறார்களோ அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும். சாதாரண உறுப்பினர் இருந்தவர் மிதுனராசி என்பதாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி அதே ஒரு கம்பீரமாக நடந்து செல்வதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். திருமண தடைகள் விலகப் போகிறது. சுப காரியங்களில் உள்ள தடைகள் விலகி சுப காரியங்கள் சிறப்பாக நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இவ்வளவு ஒரு அற்புதமான மாற்றங்கள், இவ்வளோ அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தடைகள் விலகி நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவரை இந்த வருடத்தில் 2 முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள். குரு பகவானின் முழு ஆசீர்வாதமும் மிக வெற்றிகரமான செயல்பாடுகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது
உங்களுடைய ராசிக்கான பலன்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக 20-30% உண்டு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கும் விஷயங்கள், நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு 70% மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும். ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள். உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.